ராதகா நாசக்காரா, நீங்களாம் ஒரு அண்ணனா, ஒரு தங்கை, ரத்த வெறியாலே பசியால வாடி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் பசி என்று கேட்டால் வெறும் கற்கள். இந்த கற்களால் என்னுடைய பசி தீருமா? கற்களால் உன்னுடைய பசி போகும் அம்மா. எப்படி அது? எப்படி என்றால் உன் கரத்திலே கொடுத்திருப்பதோ 100 கற்கள். என்னுடைய கரத்தில் இருப்பதோ 100 கற்கள். இந்த 100 கற்களையும் கிழக்கு முகமாக நின்று மேலிருந்து வீசிக்கொண்டே செல்லம்மா. இந்த 100 கற்களையும் கிழக்கு முகமாக நின்று மேல் திசைகளை ஒவ்வொரு கல்லாக வீசி எறிய வேண்டும். ஆமா. ஆயிட்டு பண்ணா 1 அண்ணா, தாங்கள் தெரிவித்த பிரகாரம் என்னுடைய கற்கள் கொடுத்தீங்க. அந்த 100 கற்களையும் கிழக்கு முகமாக நின்று மேல் திசைகளை ஒவ்வொரு கல்லாக வீசி எறிந்து விட்டேன் அண்ணா. அப்படியே திரும்பி பாருமா. திரும்பி பார்க்க வேண்டும். ஆயிட்டு அண்ணா. என்னது ஆச்சரியம், என்னுடைய கரத்தில் கொடுத்தீரே அந்த 100 கற்கள் வீசி எறிந்தேன். ஆனால் வீசி எறிந்த பிறகு திரும்பி பார்த்தால் அந்த 100 கற்களும் 100 மலையாக தெரிகின்றது. காரணம் எப்படி தெரியுமா? உன் கரத்திலே கொடுத்தது எத்தனை கற்களம்மா? என்னுடைய கரத்திலே கொடுத்தது 100 கற்கள். அந்த 100 கற்கள் எந்த முகமாக வீசி எறிந்தாய்? கிழக்கு முகமாக நின்று மேல் திசையை ஒவ்வொரு கல்லாக வீசி எறிந்தேன். அப்படி வீசி எறிந்தாய் அல்லவா? அது அப்படியே திரும்பி பார்த்தால் மலை தெரிந்தது. எந்த திசையில வீசி எறிந்தேன்? மேல் திசை. என்ன தெரிவிக்க விடுவிப்பது? அப்படியே திரும்பி வாசித்து பாருமா. என்னுடைய கரத்தில் கொடுத்தீரே அந்த கற்களும் 100 வீசி எறிந்தேன். திரும்பி பார்த்தால் அந்த மலைகளும் 100. எங்கே வீசி எறிந்தேன்? மேல் திசை. 100 திரும்பி பார்த்தால் மலை, ஆனால் திசை மேல். 100 மலை மேல். 100 மலை மேல். 100 மலை மேல். அதை அப்படியே திருப்பி வாசித்தால் மேல் மலை 100 மேல் மலை 100 மேல் மலை 100. ஈச்சாடி மூலையிலே ஈச்ச மரத்தடியிலே பட்ட பாறையிலே அமர்ந்து அம்மனாக அவதரித்து மக்கள் கொடுக்க பூஜை ஏற்றி சீரு சிறப்போடு காக்க வேண்டும் அம்மா. நான் மேல் மலையிலே இருக்கிற ஓரத்திலே ஈச்ச மரத்தடியிலே பட்ட பாறையின் மீது நான் மலைக்கழுத்த வண்ணமாக படுத்துக் கொண்டிருப்பேன். என்னை தேடி வரும் பக்தர்கள் எனக்கு சேவை போட்டி ஆடு மலை கோழி பண்டிகள் அனைத்து பலியும் வேண்டும் அண்ணா. அண்ணா, தாங்கள் வைத்த பிரகாரம் இப்போது மேல் மலையில் செல்கின்றேன். ஆனால் ஒன்று, நான் மேல் மலையில் செல்ல வேண்டுமானால் நீங்களே எனக்கு பம்பை அடிக்க பூசாரியாக வர வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, தேவன் விநாயகன் எனக்கு சிலம்பாட பிரிவுகளாக வர வேண்டும் அண்ணா. அது மட்டும் கிடையாதுண்ணா, தாயின் சொல்லி தவறாமல் அந்த வல்லாள கண்ணினை வைத்தாலே என்னுடைய மகன் பாவாளராயன் எனக்கு முன்னோடு பிள்ளையாக என்னுடைய ஆலயத்திற்கு முன்னதாக அவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். அது பலிபீடமாக விலக வேண்டும். தாங்கள் வைத்த பிரகாரம் இப்போதே மேல் மலை 100 மேல் மலை செல்கிறேன்.